ஸோ வணக்கம், குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி நம்ம என்எம்எம்எஸ் கிளாஸில் இருக்கோம். இந்த என்எம்எம்எஸ் கிளாஸை பற்றி சில கேள்விகள் குழந்தைகளுக்கு இருக்குது. அதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். முதல்ல என்எம்எம்எஸ் பரீட்சை என்பது 8ஆம் வகுப்பில் படிக்கிற குழந்தைகளுக்காக நடத்துகிற பரீட்சை. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு நடத்துது. பணம் எங்கேருந்து வருதுங்கிறத பற்றி பாதர் பண்ணிக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுக்கும். பட் ஆனால் அதுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீஇம்பர்ஸ் பண்ணிடும். அதனால் உங்களுக்கு பல ஸ்காலர்ஷிப்புகள் இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த என்எம்எம்எஸ்ன்னு ஒன்று, ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று, டிஎன்சிஎம் டேலண்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று, தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வு ஒன்று அப்படின்னு நிறைய கொடுக்குறாங்க. இதுலேயே இந்த என்எம்எம்எஸ் தேர்வில் இருக்கிற அந்த ஜெயிச்சிட்டிங்கன்னா பணம் கரெக்டாக டன்னுன்னு வந்துடும். எந்த தேதிக்கு வரணுமோ அந்த தேதிக்கு வந்துடும். மற்ற இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகலாம். என்எம்எம்எஸ் மட்டும் லேட் ஆகாது. என்ன ரீசன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுக்குது. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பணம் வந்துடுது. வந்த உடனே கொடுத்துருவாங்க. ஒரு 6900 பேருக்கு அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எவ்வளோ பேர்? 6900. ஒரு தமிழ்நாட்டில் 8ஆம் வகுப்பு படிக்கிற தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் எய்டட் ஸ்கூல் குழந்தைகள் சுமார் ஒரு 6 லட்சம் பேர் இருப்பாங்க. அதாவது 7 லட்சம் பேர்னு வச்சுங்க. 7 லட்சம் பேரில் 6900க்குள்ளே நீங்கள் வரணும். 7 லட்சம் பேர் எழுதுவாங்களா? இல்லை. ஒரு 2 லட்சம் பேர் தான் எழுதுகிறாங்க நார்மலாக. 1.5 லட்சம் 2 லட்சம். அந்த 2 லட்சம் பேரில் நீங்கள் 6900 ஆளாக நீங்கள் வரணும் இல்லையா? அப்படி என்ன எவ்வளோ 2 லட்சம் பேரில் என்ன பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகுது? 2 லட்சம் பேரில் எவ்வளோ பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க? என்ன பர்சன்டேஜ் சக்ஸஸ் எவ்வளோ? 6900 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 2 lakhs. அப்படின்னா அது பர்சன்டேஜில் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 7000 வச்சுங்க. அப்படி தான் 7000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100. அப்படி தானே பர்சன்டேஜ் போடணும்? எஸ் சார். எவ்வளோ வருது சொல்லுங்கண்ணா? ஏதோ ஒரு பேப்பரில் பாட்டு சொல்லுங்கள். 8% சார். 8%. நல்லா பார்க்கண்ணா. 7000 டிவைடட் பை 2 லட்சம் இன்ட்டு 100. சார் 7/2% சார். அதான் எவ்வளோ? 7/2 எவ்வளோ? எனக்கு வேலை கொடுக்குறாங்க நீங்கள். 3.5% சார். அப்படின்னா 100 பேர் எழுதுனா அதில் 3 பேர் செலக்ட் 3.5 பேர் செலக்ட் ஆகிறாங்க. அதுதான் அர்த்தம். ஸோ நீங்கள் 100 பேர் எழுதுனா 3.5 பேர் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அப்போ அதனுடைய போட்டி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது ஒன்று. சரி, ரெண்டாவது படிக்கிறது எப்படி சார் இருக்குது? எனக்கு மறந்து போகுது சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். மறக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணுவது? என்ன படித்தாலும் சரி, இந்த என்எம்எம்எஸ்க்கு மட்டும் இல்லை, எதுக்கு படித்தாலும் சரி, அது மறக்காமல் இருப்பதற்கு நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் உட்காந்து ஒரு 4:30 மணிக்கு வரீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி உட்காந்து நீங்கள் ஒரு யோசனை பண்ணணும். இன்றைக்கி முதல் பீரியட் என்ன எடுத்தாங்க? ஓகே, தமிழ் அவளை தெரிஞ்சால் போதும். 2வது பீரியட் என்ன எடுத்தாங்க? ஆங்கிலம் ஓகே. 3வது பீரியட் என்ன எடுத்தாங்க? மேத்தமெட்டிக்ஸ். இது மாதிரி நீங்கள் ரீகால் பண்ணணும். அதை நீங்கள் அதை ஞாபகப்படுத்தினீங்கன்னா அதில் என்ன எடுத்தாங்கன்னு ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. மறுபடியும் சொல்கிறேன், என்ன எடுத்தாங்கன்னு ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. அதை நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்னு நீங்கள் ஞாபகப்படுத்தினா கூட போதும். யாரை கை ரைஸ் பண்ணியிருக்காங்க? ஏதாச்சும் சொல்லணுமா கண்ணா? காயத்ரி, சௌந்தர்யா, வனிதா, you want to say something? No sir. முன்னாடி நீங்க கேட்ட क्वेश्चनக்கு தான் சார் ரைஸ் பண்ணேன். சரி, ஓகே. அப்போ அது என்னன்னு ஞாபகப்படுத்தணும். அடுத்த நாள் கிளாஸ் நடத்துது. அடுத்த நாள் 4:30 மணிக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. முதல் நாள் 8 ஹவர் என்ன நடந்தது, அடுத்த நாள் இந்த நாள் 8 ஹவர் நடந்தது, இந்த ரெண்டையுமே ஞாபகப்படுத்திங்க வச்சுங்க. உங்கள் மத்தியில் அது என்ன நடத்துனாங்க, அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக அந்த 1 ஹவர் நடத்துனது, 45 மினிட்ஸ் நடத்துனது அப்படியே ஞாபகம் வரும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, கூகுளில் சொல்லுது. நானும் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லா நாளும் ஒரு 4:30 மணிக்கு அப்படியே உட்காந்து இன்றைக்கி என்ன எடுத்தாங்க? முதல் பீரியட்னா இன்றைக்கி சயின்ஸு, ஓகே, வெரி குட். அடுத்தது சோஷியல் சயின்ஸ் எடுத்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் ரீகால் பண்ணுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் ஒரு பாடம் படிக்கும் பொழுது, ஒரு பாடம் படிக்கிறீங்க, அந்த பாடம் முதலேருந்து படிங்க. அந்த தொடக்கத்தில் ஒரு கதை மாதிரி வருமா? ஒரு ஒரு படம் மாதிரி போட்டு கொஞ்சம் கதை வருதா? ஸ்டோரி மாதிரி வருதா? அதாவது இப்போ முன்னாடி உள்ள பாடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்களா? அதில் அதையும் படிக்கணும். சம்மரி இல்லை, சம்மரி பின்னாடி. முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க, அதையும் படிக்க வேண்டும். எல்லாமே படிக்கணும். முதல் லைன்லேருந்து அத்தனை அந்த பாடம், அந்த சாப்டர், அந்த லெசனாக
லெசன் முடிகிற வரலும் உள்ள அத்தனையும் படிக்க வேண்டும். அதில் இந்த கட்டத்தில் போட்டிருக்கிறது படிக்கணும். டூ யூ நோ அப்படின்னு கொடுப்பாங்க தமிழில், இல்லை இங்கிலீஷில். அதாவது உங்களுக்கு தெரியுமாவா என்னமோ தமிழில் கொடுப்பாங்க. அப்புறம் சம்மரின்னு கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு படிக்கணும். அது முக்கியமாக சார் பரீட்சைக்கு, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் படிங்க. ஒரு முறை படிங்க. முதல் முறை படிக்கும்போது எல்லாத்தையும் படிங்க. இரண்டாவது முறை படிக்கும்போது எக்ஸாமை மனசில் வச்சுட்டு நீங்கள் படிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த பாடத்தில் 10 பேஜ் இருந்தால் கூட 2வது பேஜில் ஒரு கேள்வி வரும், அடுத்தது 6வது பேஜ் தான். 3 நாள் அதிகமாக பேஜில் அதிகமாக அதுக்கு பதில் இருக்காதுன்னா, அப்போ நீங்கள் 2வது முறை படிக்கும்போது யூ ஆர் ரீடிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். எப்போ 2வது தடவை. இந்த முதல் தடவை எல்லாத்தையும் படிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, நிறைய குழந்தைகள் செய்கிற ஒரு தவறுன்னு சொல்லலாமா, இல்லை ஒரு நாட் த ரைட் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னால், முதல் தடவை எல்லாத்தையும் படிக்கிறதில்ல, நேராக 2வது தடவை படிக்கிற மாதிரி போயிடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. முதல் தடவை எல்லாத்தையும் படிக்க வேண்டும். 2வது அந்த எக்ஸாம் படிக்கணும். 2 எக்ஸாம் படிக்கும்போது என்ன ஆகும்னா, படித்த பிறகு உங்களுக்கு நீங்களே ஒரு ஒயிட் ஷீட்டில் கொஞ்சம் நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். இந்த பாடத்தில் நான் என்ன கற்றுட்டேன் அப்படின்னு ஒரு 1 பேஜ் or 1.5 பேஜ் நோட்ஸ் எழுதி வச்சு, ஒரு 10 பக்கம் உள்ள ஒரு பாடம் படிச்சிங்கன்னா ஒரு பேஜுக்கான நோட்ஸ் நீங்கள் எழுதி, முக்கியமான இது, அதில் உள்ள ஃபார்முலா, அதில் உள்ள கான்செப்ட்டு, அதில் உள்ள தியரம் அல்லது ஏதோ வடவர், அந்த என்ன தெரியணுமோ அதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இது எழுதி வச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு 100க்கு 99, 100க்கு 100 வாங்குவதற்கு இது உதவும். ஓகே, பாடம் எப்படி கற்றுக்கிறதுங்கிறது. அடுத்தது எக்ஸாம் எழுதும்போது எப்படி, நம்ம இப்போ NMMSங்கிறது ஒரு போட்டித் தேர்வு, அதை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸ்கூல் எக்ஸாம் எழுதுறது உங்கள் ஸ்கூலில் நிறைய சொல்லியிருப்பாங்க, அது நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். எக்ஸாம் எழுதும்போது இப்போ 90 கேள்விக்கு சேட்டில் இருக்குது. சேட் என்பது ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, மேட் என்பது மென்டல் ஆப்டிடியூட் டெஸ்ட். 2க்கு 90 கேள்வி, 90 நிமிஷம், 90 மார்க். நீங்கள் வெளியே வரும்போது, எக்ஸாம் ஆள் விட்டு வெளியே வரும்போது, நான் 90 கேள்வி படித்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வரணும். 90 கேள்வி நான் பார்த்தேன் படித்தேன்னு சொல்லணும். 90 கேள்வி ஆன்சர் எழுதுனீங்களாங்கிறது வேறு. 90 கேள்விக்கு பார்த்தேன் படித்தேன் என்று நீங்கள் சொல்கிற மாதிரி வரணும். அப்படின்னா ஒரு கேள்வி கூட நீங்கள் பார்க்காம வரக்கூடாது. என்ன ஆகுதுன்னா, குழந்தைகள் ரொம்ப, நீங்கள் சின்ன குழந்தைகள், அதனால் நீங்கள் இது மாதிரி தவறு பண்ணுவது எனக்கு பெருசாக தெரியல. ஒரு மங்குன்னு எழுதி ஒரு 60-65 கேள்வி எழுதும்போது டைம் ஆகிடுது. அப்புறம் அந்த ஆள் பேப்பரை பிடிங்கிட்டு போயிடுறாரு. யார் பேப்பரை பிடிங்கிட்டு போகிறாங்க? சூப்பர்வைசர். அப்போ இவனுக்கு தோணும், 90ல் 65 தான் எழுதினா 70 20 கேள்வி எழுதலையேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த 20 கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வியாக இருந்தாலும் இருந்துடும். கடைசி 20 கேள்வி ஈஸியான கேள்வியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ 90 கேள்வியை நீங்கள் பார்த்துருக்கணும், எழுதியிருக்கோன்னு சொல்லலை, பார்த்துருக்கணும் கண்டிப்பாக. அப்போ அந்த 90 கேள்வி எப்படின்னா, முதல் கேள்வி எழுதுறீங்க, படித்து பார்த்தீங்க, புரிஞ்சிருச்சு, எழுதியாச்சு, ஆன்சரும் டிக் பண்ணியாச்சு, வெரி குட். 2வது கேள்வி படிக்கிறீங்க, அதுவும் ஆன்சர் தெரிஞ்சிச்சு, வெரி குட். 3வது கேள்வி படிக்கிறீங்க, அதுவும் ஆன்சர் தெரிஞ்சிச்சு, வெரி குட். 4வது கேள்வி படிக்கிறீங்க, தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனால் ஆன்சர் வரல. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீங்கள் படிக்கலாம். படித்த பிறகு அது வந்துருச்சு, ஓகே, வெரி குட். 5வது கேள்வி படிக்கிறீங்க, 5வது கேள்வி படிக்கிறீங்க, ஒன்றுமே புரியல. அந்த கேள்வியே, அந்த பாடமே கேள்வி அந்த புரிஞ்ச மாதிரியே இல்லை, நம்ம படித்த மாதிரியும் தெரியல. அதுக்கு என்ன, நீங்கள் அப்படியே ஒரு குட் பை என்ன சொல்லணும், அந்த கேள்விக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த கேள்விக்கு போயிடணும். அந்த கேள்வி மேலே அந்த கொஸ்டின் பேப்பரில் ஒரு புள்ளி வச்சுருங்க. அடுத்து 6வது கேள்வி போகிறீங்க, 6 7 8 எழுதியாச்சு. 9வது கேள்வி பார்க்குறீங்க, தெரியுது, கால்குலேட் பண்ணுறீங்க, ஆனால் வரல. 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் தான் செலவு பண்ணணும். ஓகே, 2 நிமிஷம் ஆகிற மாதிரி இருக்குது, ஓகே, இது அப்பவும் வரல, ஒரு புள்ளி வச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா கடைசியில் அந்த இருக்கும்போது 90 கேள்வி பார்த்துருப்பீங்க, ஆனால் ஒரு 10 கேள்வி எழுதாமல் விட்டுருப்பீங்க இல்லையா? புள்ளி வச்சதில் எழுதலை, நீங்கள் அந்த புள்ளி வச்சதை மறுபடியும் பார்த்து நீங்கள் எழுதலாம். ஓகே, அல்லது ஓகே, இதை இப்படி தான் பண்ணணும். எல்லாம் எழுதுனேன் சார், 80 கேள்வி தான் பார்த்தேன் சார், 10 கேள்வி பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு வரக்கூடாது. நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நீங்கள் இப்போ 80 கேள்வி தான் எழுதுனேன்னு சொன்னால் கூட வருத்தப்பட மாட்டேன். நான் படிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவேன். ஆசிரியராக நான் ரொம்ப வருத்தப்படுவேன். புரிஞ்சுதுங்களா குழந்தைகளா? சார், இப்போ நம்ம எவ்வளவு क्वेश्चंस கரெக்ட்டா ஆன்சர் பண்ணனும்? என்னம்மா? இல்ல சார், எவ்வளவு क्वेश्चंस கரெக்ட்டா எழுதணும் நமக்கு இது கிடைக்கும் சார்? நீங்க 100க்கு 100 கேள்வி கரெக்ட்டா எழுதணும். 90 கேள்வி 90 கேள்வி கரெக்ட்டா எழுதணும். அது எவ்வளவு கேள்வி கரெக்ட்டா எழுதினா நீங்க தேர்வாவீங்கன்னு நம்ம இப்ப சொல்ல முடியாது. எல்லாம் பேப்பர் ஈஸியா இருந்து எல்லாரும் நல்லா எழுதிட்டா, அப்போ எவ்வளவு கேள்வி கரெக்ட்டா எழுதிக்கோ, நிறைய கேள்வி கரெக்ட்டா எழுதினா தான் கிடைக்கும். இல்லை பேப்பர் கஷ்டமாக இருந்து எல்லாரும் ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் எழுதியிருப்பாங்க, மோசமாக தான் எழுதியிருப்பாங்க, அப்போ கொஞ்சம் கம்மியாகும். இந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
இவ்வளோ எழுதினா பாஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அந்த பேப்பர் ஈஸி பொறுத்து, கஷ்டம் பொறுத்து, அன்னைக்கு இருந்த குழந்தைகளுடைய திறமை பொறுத்து உங்களுக்கு அமையும். அதனால் நீங்கள் எய்ம் பண்ண வேண்டியது 90க்கு 90 எய்ம் பண்ணணும். 90க்கு 90 எய்ம் பண்ணால் ஒரு 85 கேள்வி எழுதி அதில் ஒரு 5 கேள்வி தப்பாகி ஒரு 80 கேள்வியாவது நீங்கள் கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குறைஞ்சபட்சம் 90ல் ஒரு 80 கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதே ஊர்ஜிதம் இல்லை. எல்லாருமே 80க்கு மேலே கரெக்டாக எழுதிட்டு என்ன ஆகும்? கரெக்டாக 82 வந்துடும், 82 83 வந்துடும். புரியுதுங்களா குழந்தைகளா? எஸ் சார். இது வெரி இம்பார்ட்டன்ட். சி காம்படிட்டிவ் வேர்ல்டு இது ஒரு போட்டி தேர்வு. இது வந்து உங்கள் ஸ்கூல் தேர்வு இல்லை. 50 மார்க் வாங்கினா பாஸ் அப்படி கிடையாது. இது போட்டி தேர்வு. அப்போ கேள்வியை 2 முறை படிக்க வேண்டும். முதல் முறை படித்து புரிஞ்சிருச்சு கேள்வி, இருந்தாலும் இன்னொரு முறை படிக்க வேண்டும். முதல் முறை படிக்கும் போதே கேள்வி புரிஞ்சிருச்சு, நோ ப்ராப்ளம், ஆன்சரும் தெரியுது, போட்டு போகலான்னு நினைக்கிறீங்க. ஆனால் இருந்தாலும் ஐயோ சார் அன்றைக்கே சொன்னாரே 2 முறை படிக்க சொல்லு, இன்னொரு முறையும் படிங்க. இன்னொரு முறை படித்து முதல் முறை படித்த என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையே இல்லை. யூ கோ டு த அப்புறம் ஆன்சர் எழுதிட்டு வாங்க. 2 முறை படிக்க வேண்டும். 2 முறை படிச்சுமே கேள்வி புரியல அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு குட் பைன்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த கேள்வி போயிடணும். குட் பை என்ன, அதை விட்டுட்டு போயிட்டுருக்கணும். 2 முறை படித்து எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் இப்போ எனக்கு கேல்குலேட் பண்ண வரமாட்டேங்குது, அதுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் டைம் செலவு பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்பவும் வரலன்னா ஒரு புள்ளி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த கேள்விக்கும் ஒரு 3 நிமிஷம் மேலே நீங்கள் செலவு பண்ணிடக்கூடாது. இது எப்படி சார் பண்ணுறது, நாங்களே அங்கே இருக்கிறோம், அது எப்படி பண்ணுறதுனா நீங்கள் வாட்ச் எடுத்துகிட்டு போகணும். எல்லாருமே என்ன எடுத்துகிட்டு போகணும்? வாட்ச் எடுத்துகிட்டு அந்த இது கேல்குலேட் பண்ணுற வாட்ச் எல்லாம் கிடையாது, சும்மா அந்த முள்ளு ஓடுதல் அந்த மாதிரி வாட்ச் எடுத்துகிட்டு போங்க. முள்ளு ஓடுற வாட்ச் இருக்குமா உங்கள் வீட்டில்? உங்கள் அப்பாவதோ அம்மாவதோ யார் அக்காவதோ இருக்கும், அதை வாங்கிட்டு போங்க. அது முதல்ல 1.5 மணி நேரத்தில் முதல் 1/4 மணி நேரத்தில் நீங்கள் 15 கேள்வி எழுதிக்கணும் இல்லையா? எஸ் சொல்லுங்க சார். நம்ம வந்து டிஜிட்டல் கிளாக் எடுத்துட்டு போலாமா சார்? முடியாது, அதான் சொல்றேன். எது கூடாதுங்கிறமே அது மறுபடியும் அதே கேள்வி கேட்கறது. இல்ல சார், நான் வந்து அந்த கால்குலேட்டர் வச்ச மாதிரி இல்ல, வெறுமே சாதாரணமா டைம் காட்டுற மாதிரி. நோ நீ வந்து டிஜிட்டல் வந்தாவே அவன் கால்குலேட் பண்ண அப்படி தூக்கி வெளி வச்சிருவான். பரவாயில்லையா? ஆமா சார். அதனால நீ முள்ளுள்ள கிளாக்கா வச்சு இதா கடிகாரமாக எடுத்துகிட்டு போய் கட்ட வேண்டாம் சார். கட்டுருக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சார்னா எடுத்துகிட்டு போய் எங்கள் டேபிள் மேலே வச்சுக்கோங்க. முதல் 15 நிமிஷத்தில் நீங்கள் 15 கேள்வி எழுதியிருக்கணும், அதுதான் அர்த்தம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி. ஆனால் பார்க்குறீங்க 10 கேள்வி தான் எழுதியிருக்கீங்க, நோ ப்ராப்ளம். 15 நிமிஷத்தில் 10 ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். 20 எழுதிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். எங்கே டேஞ்சர் வரணும், வெறும் 5 தான் எழுதியிருக்கேன், அப்போது நீங்கள் ரொம்ப ஸ்லோன்னு அர்த்தம், இன்னும் ரொம்ப வேகப்படுத்தணும்னு அர்த்தம். இல்லை 25 30 எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சரியாக படித்து பார்க்காம எழுதிட்டீங்க, தப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதல் ஒரு 1/4 மணி நேரம், அடுத்த 1/4 மணி நேரம், 3வது 1/4 மணி நேரம் பார்த்தா போதும். அடுத்த 3 1/4 மணி நேரம் பார்க்க வேண்டியது. 1.5 மணி நேரத்தில் 6 1/4 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், 3 1/4 மணி நேரம் நீங்கள் பார்த்தாவே போதும். அடுத்த 3 1/4 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிடும். இல்லை சார் 1/4 மணி நேரம் ஷார்ட்னா அரை மணி நேரத்துக்கு கூட பார்த்துக்கிட்டோம்னா பார்த்துங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. முதல் அரை மணி நேரம் பாருங்கள், அப்புறம் 2வது அரை மணி நேரம் பாருங்கள், 3வது அரை மணி நேரம் பார்க்க வேண்டாம், அதுக்குள்ளே நம்ம எக்ஸாமே முடிஞ்சிடும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். 3வது விஷயம், ஒரு கேள்வியை படித்த உடனே ஆன்சர் அப்படியே லேசாக பாருங்கள். அதில் 2 ஆன்சர் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தெரிஞ்சு, 1 2 3 4 நம்ம கேள்வியில் பார்த்துருக்கோம். 1 and 4 கிடையாது சார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 2 and 3 தான். ஆனால் 2 and 3 எதுன்னு கேல்குலேட் பண்ணால் வரமாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? அப்போது அங்கே புள்ளி வைக்க வேண்டாம். புள்ளி வைக்காமையே கூட புள்ளி வச்சுட்டு போகலாம், இது ஒரு மெத்தட். புள்ளி வைக்காமே அந்த 2 and 3 வந்து நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். கெஸ் பண்ணி ஏதோ ஒன்று ஒத்தரட்டை பிடிச்சி கூட போடலாம், தப்பு கிடையாது. எப்போது ஒரு 2 ஆன்சரை நீங்கள் எலிமினேட் பண்ண பிறகு 4 ஆன்சருமே தெரிலன்னா நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. 4 ஆன்சர் தெரிலன்னா நீங்கள் விட்டுட்டு போயிடணும். 2 ஆன்சர் ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அப்போ 2ல் ஏதோ ஒன்று, ஆனால் எனக்கு எதுவும் தெரில, அப்போ நீங்கள் ஒத்தரட்டை பிடிச்சி ஒரு கெஸ் பண்ணி போட்டுகிட்டே போகலாம். அது புள்ளி வச்சு திரும்பி வருவோன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா புள்ளி வச்சு திரும்பி வர்றதுக்கு சம்டைம்ஸ் வராமல் போனால் போயிடுவோம். அப்போ இந்த கேள்வியை ஆன்சர் பண்ணாமல் போகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? 4வது, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். சும்மா சாப்பிடாமல், இப்போ 9 மணிக்கு எக்ஸாம் ஆனால் சாப்பிடாமலாம் போகக்கூடாது. நல்லா மூக்கு முடிய சாப்பிட்டுட்டு 8 மணிக்கே சாப்பிட்றோம். 9 மணிக்கு எக்ஸாம்னா 8 மணிக்கு மூக்கு முடிய சாப்பிட்டுட்டு அங்கே போகணும். நல்லா ஃபுல்லாக சாப்பிடணும். அதுக்காக ஓவராக சாப்பிட்றாதீங்க, வாந்தி வர அளவுக்கெல்லாம் சாப்பிட்றாதீங்க.
சாப்பிட்டுட்டு போகணும், சாப்பிடாம போகக்கூடாது. ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் டாய்லெட் போயிட்டு போகணும். போய் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு என்னென்ன பாஸ் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு போகணும். ஏன்னா எக்ஸாம் நடுவால் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு விடாமல் போக மாட்டான். பட் அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடாது, 5 நிமிஷம் ஆயிடும். அப்போ அது வேஸ்ட் ஆகிடும். ஆமாம், அதெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன், நல்ல கெட்டிக்கார குழந்தைகள். அந்த யூரின் பாஸ் பண்ண போய் அங்கே வந்து 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர்றதுனால மார்க்குகள் குறைந்ததையும் நான் பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் மை ஓன் சன். இட் ஹேப்பன்ட் ஒன்ஸ். என் பையனுக்கு அது மாதிரி நடந்துருச்சு. அதெல்லாம் வருத்தப்பட்டோம். வருஷம் ஃபுல்லாக ஒன்று படித்து இந்த மாதிரி நடந்துருச்சு. அப்போ அவனுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணான். இந்த மாதிரி நான் இத்தனைக்கும் நம்மெல்லாம் பேசின விஷயந்தான், ஆனால் அப்போ அவன் வந்து அதை கோட்டை விட்டான். அதனால் நீங்கள் கோட்டை விடக்கூடாது குழந்தைகளா. இதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதெல்லாம் சார் சொல்லிகிட்டு இருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதெல்லாம் தான் முக்கியமான மேட்டர். சப்ஜெக்ட் ஈக்குவலி அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இதுவும் இம்பார்ட்டண்ட். இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நம்ம பாடத்துக்கு போகலாம். கோகுல், என்ன கேள்வி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். முந்தின நாள் நல்லா தூங்கணும். முந்தின நாள் மக்குன்னு அப்படியே எப்போ பார்த்தாலும் தூக்கம் கூட தூங்காமல் படிக்கக்கூடாது. முந்தின நாள் இப்போ சனிக்கிழமை எக்ஸாம்னா அந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் நல்லா தூங்குங்க. நல்லா உங்கள் அம்மாவை உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமா அதை செய்யம்மான்னு சொல்லி கேட்டுட்டு சாப்பிடுங்க, எக்ஸட்ரா. அதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் இந்த இது யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு போகணும் உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்கன்னா யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. ஓகே, யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று வாங்கிக்கிங்க. என்ன வாங்கலாம்? ஒரு கர்ச்சீஃப் புதுசாக வாங்கிட்டு போகலாமா? எஸ் சார், கண்டிப்பா. ஒரு கர்ச்சீஃப் புதுசாக வாங்கல, ஒரு பேனா கூட புதுசாக வாங்கிட்டு போகலாம். நம்ம எப்பவுமே ஒன்று புதுசாக நம்ம வாங்கினோம்னாவே நமக்கு ஒரு தெம்பாக இருக்கா, இப்படி இருந்த நான் இப்படி ஆயிடுறேனா? ஆமா சார். அது கண்டிப்பாக அது சைக்கலாஜிக்கலி அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு ஈவன் எனக்கே 65 வயசில் எனக்கே அது வந்து ஒரு தெம்பு கொடுக்கும் புது ட்ரெஸ் போட்டான். அப்போ உங்களுக்கு அந்த அன்னைக்கு பார்த்து ஏதோ ஒன்று புதுசு வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்களே தெம்பாயிடுவீங்க. எவ்வளோ டல்லு பையன் கூட தெம்பாயிடுவான். ஸோ அது மாதிரி ஒரு புதிய பேனாவோ புதிய ஒரு கர்ச்சீஃபோ ட்ரெஸ்ஸு வாங்காட்டி பரவாயில்ல, இந்த மாதிரி எதோ வாங்கிட்டு போகலாம் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இல்லை புதிய ஸ்கேலோ என்ன அந்த அந்த எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மாதிரி எதோ வாங்கிட்டு போகலாம். வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துங்க. மீண்டும் நம்ம இதை பற்றி இன்னொரு முறை ஏதோ ஒரு தடவை பேசுவோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே கிளாஸுக்கு போயிடலாம். லெட் அஸ் சீ. யா, ஸோ சொல்லுங்கள் சார். ஓஎம்ஆர்ல ஃபாஸ்டா ஷேடா கொடுக்கிறதுக்கு என்ன சார் பண்றது? ஃபாஸ்ட்டால ஷேடா எதுவுமே ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது வாழ்க்கையில். ஒன்று ஃபாஸ்ட்டாக பண்ணணும், 1 பாத்ரூம். ரெண்டாவது ஒன்று ஃபாஸ்ட்டாக பண்ணணும், 2 பாத்ரூம். இந்த 2 தவிர எதையும் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது வாழ்க்கையில். ஹலோ ஜென்டில்மேன், புரியுதா? புரியுது சார். 2 பாத்ரூம் போயிட்டு 10 நிமிஷம் இருந்துட்டு வரக்கூடாது. 2 பாத்ரூம் 1.5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. தெரியுமா உனக்கு? 2 பாத்ரூம்குள்ளே போனீங்கன்னா 1.5 நிமிஷத்தில் வெளிவரணும், 2 நிமிஷத்தில் வெளிவரணும். ரொம்ப நேரம் அங்கே போய் உட்காந்துட்டு அப்படியே வாசனை பண்ணுறது ஐன்ஸ்டீன் மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 1 பாத்ரூம் யூஸ்வலாக நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். 2 பாத்ரூம் சம்டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் அதுக்கு முந்தின நாள் நம்ம சாப்பிட்டது நமக்கு செரிமானம் சரியாகலைன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் நம்ம சாப்பிட்றதே அது நல்ல செரிமானம் ஆகிற மாதிரி இருக்கிற உணவாக தான் நம்ம சாப்பிடணும். அது அதிகமாக டைம் 2 பாத்ரூமில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. தேர் இஸ் சம்திங் கால் கட் ஃபீலிங்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? கட் ஃபீலிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? கட் ஃபீலிங்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? நோ சார். கட் ஃபீலிங் என்ன? போய் அப்பாவுக்கு கட் ஃபீலிங் என்ன, எனக்கு தோணுது நாளைக்கு இது நடக்கும்னு சொல்லி அப்படின்னு அப்பாவோ அம்மாவோ ஏதோ சொல்லியிருப்பாங்க. யாரோ சொல்லியிருப்பாங்க நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு என்ன அவங்க குடும்பத்துக்கு அவங்களோட தொழிலில் அவங்களுடைய வேலையில் அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் கட் ஃபீலிங். எஸ் சார். கெஸ் பண்ணுறது, நாளைக்கு இது நடக்குப்பா அப்படிப்பாங்க. ஏன் நடக்கும்னு கேட்டால் அவங்க சொல்ல தெரியாது, ஆனால் நடக்குப்பா அப்படின்பாங்க. இதுக்கு பேர் கட் ஃபீலிங். யூஸ்வலாக ஃபீலிங் எங்கே உண்டாகும்? கண்ணுலையா, காதுலையா, பிரெயின்லையா? பிரெயின்ல. கட்டுங்கிறது என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். சொல்லுங்க என்ன? தைரியமா சார்? அந்த கட் ஃபீலிங் தான் தைரியம். அந்த கட் ஃபீலிங்கை தான் நம்ம தைரியம்னு நினைக்க சொல்கிறோம். கெஸ் பண்ணுறது, பிடிக்கிறது, என்ன நடக்குன்னு முன்னாடி சொல்கிறது கட் ஃபீலிங்கு. கட் ஃபீலிங்கே தைரியங்கிறோம். ஆனால் கட்டுங்கிறது என்ன பாருங்க, இவங்களே ஜோக்காக இருக்கும் பாருங்கள். இப்போ போடுறேன் கட் என்றால் என்ன. ஓ, இப்போ நான் ஷேர் பண்ணலையில ஸ்க்ரீனை? நோ சார். இப்போ ஷேர் பண்ணுறது ஷேர் பண்ண பிறகு கட் என்றால் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கே சிரிப்பு வரும் பாருங்க. என்னடா இதை போய் கட்டுங்கிறோம், நம்ம என்ன கட்டு ஃபீலிங்குங்கிறோம்.
ஓகே. சார் கட்னா அந்த பேக்ஸா சார்? இருப்பா, பார்க்கக்குள்ள அவசரப்படாதீங்க. கட்டுனா தைரியம், இது இது ஒரு பக்கம் தைரியம். ஓகே, கட்டுங்கிறது ஒரு உறுப்பு. கட் இஸ் எ பார்ட் ஆஃப் பாடி. பொட்டலா சார்? எது? வயிறா சார்? பாரு என்னது, கட் இஸ் எ பார்ட் ஆஃப் பாடி. என்ன குடல், உடலின் ஒரு குடல். கட்டுன்னு என்ன? குடல். குடல். குடல்ங்கிறதுனா குடல்ல ஜீரணம் பண்ண பிறகு அந்த ஆய் போகிற இடத்துல முடியும் குடல். ஆய் போகிற இடத்துல குடல் முடியும். அப்புறம் ஏன் கட் ஃபீலிங்? ஃபீலிங் வந்து பிரெயினில் தான் உண்டாகும், இல்லை மனசில் தான் உண்டாகும். ஆனால் ஏன் அது குடல்னு சொல்கிறாங்க? கட் ஃபீலிங் என்ன? குடலோட ஃபீலிங்ன்றோம். அப்போ குடலுக்கும் மனசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன இருக்குது? கனெக்ஷன். நீங்கள் ஒழுக்கமாக ஆய் போகலன்னா உங்கள் பிரெயின் வேலை செய்யாது. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சரியாக ஆய் போகலன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் 2 நாள் உங்கள் பிரெயின் மந்தமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மந்தமாக இருப்பீங்க. ஏன்னா அந்த பிரெயின் வேலை செய்யாது. அந்த கட்டுக்கும் அந்த பிரெயினுக்கும் ஒரு நர்வ் கனெக்ஷன் இருக்குது. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் கட் ஃபீலிங்னு பேர். கட் ஃபீல் தைரியமாக இருக்குது. எப்படி கட்டில் ஃபீலிங் உண்டாகும்? பிரெயினில் ஃபீலிங் உண்டாகும், இல்லை மனசில் ஃபீலிங், ஹார்ட்டில் ஃபீலிங் உண்டாகும். ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். பட் கட்டில் ஃபீலிங் உண்டாகுமா? உண்டாகும். பிகாஸ் தேர் இஸ் அ டைரக்ட் கனெக்ஷன். ஒரு NH போகுது பிட்வீன் கட் அண்ட் த பிரெயின். கனெக்ஷன். அதனால தான் கட் ஃபீலிங் என்று பெயர். ஓகே, கட் ஃபீலிங் என்ன? தைரியம். ஓகே, தட்ஸ் ரைட். கட்டுனால் தைரியம் தான். பட் கட் ஃபீலிங் என்ன? ஒரு தைரியத்தோட கலந்த ஒரு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, அது. பார், கட் ஃபீலிங்னு போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். கட் ஃபீலிங், கட் ஃபீலிங் மீனிங் இன் தமிழ் போடலாமா? ஓ, இது குடல் உணர்வுன்னு வந்துருச்சு. அது வேறு. குடல் உணர்வு தான் அது. Gut feeling is an intuitive response or feeling that suggests the best course of action when faced with multiple choice. It's an intuitive response. என் மனசுக்கு சொல்லுதுப்பா, என் மனசு சொல்லுதுப்பா அப்படிப்பாங்க. ஆக்சுவலாக கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு மைண்ட் ஃபீலிங்னு சொல்லலை, பிரெயின் ஃபீலிங்னு சொல்லலை, ஆனால் கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. பிகாஸ் கட் ஹேஸ் காட் அ கனெக்ஷன் பிட்வீன் த பிரெயின் அண்ட் த பிரெயின். ஓகே, சரி, ஓகே, அது டிஃப்ரெண்ட். நவ் நமக்கு முக்கியமானது. இப்போ நம்ம நேர பாடத்துக்கு போயிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா? எக்ஸாமில் எப்படி எழுதுறங்க ஓரளவுக்கு தெம்பாயிட்டீங்க. இப்போ நம்ம நேராக பாடத்துக்கு போகலாம். ஓகே, பாடத்தில் இன்றைக்கி நிறைய பேர் மேத்ஸ் எடுங்க நல்ல மேத்ஸை இன்றைக்கி எடுக்கிறேன். ஓகே, பாருங்கள், 116வது கேள்வி நான் படிக்கிறேன். அப்புறம் அடுத்த கேள்வி நீங்கள் படிங்க. Cards are marked from 1 to 50 are placed in the box and mixed thoroughly. A card is drawn at random from the box. What is the probability of this card to be a multiple of 5? Probability எல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்வி படிச்சிருக்கீங்களா? ஆனால் இது படிக்கலைன்னா கூட வரும். இது படிக்கலைன்னா கூட வரும். ஏன்னா இப்போ 2 பழம் இருக்குது. ஒரு சிவப்பு பழம், ஒரு பச்சை பழம் ஒரு பாக்ஸில். அப்புறம் ஏதோ ஒரு பழம் எடுக்கிறீங்க. அந்த பழம் சிவப்பாக இருப்பதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது? எவ்வளோ பர்சன்டேஜ்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஒரு 2 பழம் இருக்குது, அதில் ஒன்று எடுத்தால் ஒன்று சிவப்பு, ஒன்று பச்சை, ஏதோ ஒன்று 50%. அது என்ன பண்ணிங்கன்னா அந்த 1 தான் எடுக்க போகிறோம். அது மேலே நியூமரேட்டர் 1ன்னு போட்டிங்க. மொத்தமாக எவ்வளோக்கு? 2. அப்போ 1/2 × 100 எவ்வளோ? 50%. அதே மாதிரி 1 முதல் 50 எண்கள் குறிக்கப்பட்ட அட்டைகள் வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் நன்றாக குலுக்கிய பின் சமவாய்ப்பு முறையில் ஒரு அட்டை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது 5 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு எவ்வளோ? அது 5ஓட மல்டிப்புளாக இருக்கும். 1லேருந்து 50 படி எழுதியிருக்காங்க. 5ஓட மல்டிப்புள் என்னென்ன இருக்கும்? 5 இருக்கும். அதுக்கடுத்து 10 இருக்கும், 15 இருக்கும், 20 இருக்கும், 25 இருக்கும், 30, 35, 40, 45, 50. அப்ப எத்தனை கார்டு இருக்கும்? அப்படி 10 கார்டு. அப்ப 10 டிவைடட் பை 50. 10 டிவைடட் பை 50 எவ்வளோ? 1/5. 10 டிவைடட் பை 50 எவ்வளோ? 1/5. சரியான விடை. இதுதான் இந்த கேள்வி. ஸோ அந்த சமவாய்ப்பு உள்ள முறையில் எடுத்தால்
5 மடங்காக இருப்பதற்கான நிகழ்தகவு வந்து ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவுங்கிறது தான் ப்ராபபிலிட்டி. அப்போ மொத்த 5 மடங்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை மேலே போட்டுக்கணும், மொத்த கார்டு எவ்வளோ இருக்குன்னு கீழே போட்டுக்கணும். இது எவ்வளோ வருதோ அவ்வளோ. ஓகே, வெரி குட். அதனால தான் நான் அதை படிக்கிறேன். மேபி உங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பான கேள்வியாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாமே நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்து தான் இந்த போட்டித் தேர்வில் மட்டும் நல்லா புரிஞ்சுக்க. போட்டித் தேர்வில் நல்லா இப்போ எல்லோரும் நல்லா இது கேட்டுக்குங்க. 8ஆம் வகுப்பில் போட்டித் தேர்வு வச்சா அவங்க சொல்லுவாங்க 7ஆம் வகுப்பு இது சிலபஸ்லேருந்து தான் வரும், 8ஆம் வகுப்புலேருந்து கொஞ்சம் வரும்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் 9ஆம் வகுப்புலேருந்து கொஞ்சம் கேட்பாங்க. இப்போ 12ஆம் வகுப்பில் ஒரு போட்டித் தேர்வு வச்சா அவங்க சொல்லும்போது 11, 12 வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட்டு டிகிரியில் டிகிரி படிக்கிறதுல கொஞ்சம் வந்தாலும் வரலாம். அதே மாதிரி டிகிரியில் ஒரு முடிக்கும்போது, டிகிரியான பட்டப்படிப்பு முடிக்கும்போது ஒரு தேர்வு வந்தால் அவங்க பட்டப்படிப்புக்குள்ளே தான் வருவணும் அப்படி சொன்னாலும் அது மேற்பட்ட படிப்பு, அந்த எம்எஸ்சி எம்ஏன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து கூட கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் எப்பவுமே ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் தயார் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஒத்துக்கிறீங்களா? எஸ் சார். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி யார் ஒருத்தர் படிங்க. கோகுல் படிங்க. தமிழ் இங்கிலீஷில் படிங்க. Graph of the line x minus y is equals to 0 passes through the point. தமிழையும் படிங்க. x minus 0 என்ற நேர்கோடு வரைபடத்தில் சார் படிங்க, நல்லா கரெக்டாக படிங்க. x minus 0 ஏய் is equals to x minus y எங்க போச்சு? Sorry sir, x minus y is equals to 0 என்ற நேர்கோடு வரைபடத்தில் எப்புள்ளி வழியே செல்கிறது. ஆமா, x minus y equal to 0 என்பது ஒரு நேர்கோடு. அந்த மாதிரி அப்படின்னா அது எந்த பாயிண்ட் வழியா போகும்னு நினைக்கிறீங்க? 0,0 சார். 0,0. இப்போ x minus y equal to 0னா y அந்த பக்கம் கொண்டு போனால் x equal to y ஆகி போயிடுதா? அப்போ x equal to 4 ஆப்ஷன் x equal to y எங்க இருக்குது? Fourth option. இப்போ இதுக்கு பதிலா இந்த ஆப்ஷன் இப்படி பதிலா இப்போ அவங்க இப்படி கொடுக்குறாங்க 2,2. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் 0,1. அப்போ எது வழியா போகும்? 2,2 வழியா தான் போகும். புரிஞ்சுதா? ஹலோ? Yes sir. புரியல சார். ஓகே, வெரி குட். அடுத்தது 118வது கேள்வி சௌந்தர்யா படிமா. Okay sir. If 9x plus 7, 2x plus 9 are the factors of a quadratic polynomial, then the coefficient of x is. தமிழையும் படிங்க. Yes sir. 9x plus 7, 2x plus 9 என்பவை ஒரு இருபடி கோவையின் காரணிகள் எனில் x minus x இன் கெழு. x இன் கெழுனா கோஎஃபிஷியன்ட். x இன் கெழு என்னவாக இருக்கும்? முதல்ல அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்படி போடுங்க. அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிடலாம். 18 சார். 18ஆ? எஸ் சார். நல்லா பாருங்க. 9 into 18 தானே சார்? நோ, நீ என்ன கேள்வி கேட்கக்கூடாது, நீ தான் பண்ணணும். நீ என்னையே கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? சார். நல்லா பாரு. நல்லா பாருன்னா அது தப்புன்னு அர்த்தம். சரியா? நல்லா பாருன்னா அது தப்பாவதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு அர்த்தம். நான் தப்புன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் முகம் சுருண்டும் இல்லையா? அப்படிதானே? நீ சொன்னது தப்புப்பான்னு சொன்னால் கோகுல் அப்படியே கொஞ்சம் வருத்தம் அடைஞ்சிருவார், இல்லை சௌந்தர்யாவும் வருத்தம் அடைஞ்சிருவாங்க. அதனால நான் சொல்லலை. அது நல்லா பாருன்னு சொல்லுவேன். அது ஒரு நாசுக்காக சொல்கிறது தான். யூஆர் ராங்குன்னு சொன்னால் நல்லா இல்லைல்ல. ஐ டோன்ட் லைக் இட். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், நீங்கள் டீச்சராக இருந்தால் கேசவமூர்த்தி யூஆர் ராங்குன்னு சௌந்தர்யா சொன்னான்னு வச்சுங்க, ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. அதே இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பாருக்கு கேசவமூர்த்தின்னு சொன்னால் அப்புறம் நான் கொஞ்சம் பார்ப்பேன். ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பக்கத்துல இருக்க கான்ஸ்டன்ட்டோ இல்லனோ இல்லை. இப்போ சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். என்ன பதில் இதுக்கு? எந்த ஆப்ஷன் கரெக்டு? இருமா, ஒரு கால் வருது, நான் பேசிக்கிறேன்.
எல்ஜி ஆ ಸರಿ 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 ಹಾಂ ಸರಿ ಬುಧವಾರ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆ ಒಂದು 9 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀನಿ ಹಂಗೆ ಅಲ್ಲಿ கிளம்பிடும் ಹಾಂ ಸರಿ ಸರಿ ಓಕೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ ನಾನು ತಯಾರಿ ಅಂತ ಹೋಗ್ಬೇಕು ಅಂದ್ಕೊಂಡಿವಿನಿ ಹಣೆಪಡಿ ಅವರು ಅತ್ತ ಹಣೆಪಡಿ ಅವರೇ ಬಿಯಪ್ಪ ನೋಡತ್ತ ಹಣೆಪಡಿ ಅಂದರೆ ಆ ಸುಂದರರಾಜ್ ಬಾಂದ ಅಣಿಗೆ ಸುಂದರ ಬಾಂದ ನಾನು ಅವರೆಲ್ಲ ಅಣಿಗೆ ಅಲ್ಲಿ ಅವು ಪೊಡುಗಳು ಅವು ಆ ತೋಂಟ ಪಕ್ಕ ಅವನ ಹೆಸರಣ್ಣ ದೇವ ಬೇರೆ ಬಾಬಾ ಅಂತ ಮರಿ 4-5 ಮಂದಿ ನೋಡ್ಬೇಕು ನಾನು ತೋಂಟ ಪಕ್ಕ ಅಲ್ಲಿ 4-5 ಮಂದಿ ಸುಂದರರಾಜ್ ಬರದೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ಸರಿ ಬರ್ರ ಅರ್ಥವರು ವರಂತಿ ಓಕೆ ಬರುತ್ತಾ சரி நான் கடைசியில் நிறுத்தின் கிளாஸில் இவனி கடைசியில் நிறுத்தி ஓகே கோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாச்சு இருங்க என்ன எங்கே அந்த கேள்வி எங்கே கேள்வியை காணோம் கேள்வி இங்கே வந்துருச்சு என்ன ஆன்சர் யாரோ ஒருத்தர் ஆன்சர் 18 சார் 18 80யா யாரோ ஒருத்தர் கரெக்டாக போட்டிருக்காங்க சொல்லு 9 சார் 9ஆ இல்லையே இது சாட்ல யாரோ ஒருத்தர் போட்டிருக்கீங்களே சத்யான்றவங்க 95 போட்டுருக்காங்க 95 இஸ் த ரைட் ஆன்சர் ஏன் 95 கண்டுபிடிக்க பார்க்கலாம் நீங்களே கண்டுபிடிங்க ஏன்னா சத்யாங்கிற பொண்ணு ஒன்று தான் 95 மற்றவங்களுக்கு கண்டுபிடிக்கலங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது 95 கரெக்ட் இப்போ 95 கரெக்டானு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இருங்க நான் அந்த கேல்குலேஷன் விண்டோ எடுத்துக்கிறேன் சத்யா இருக்கீங்களா சத்யா சத்யாங்க என்னோட டூ விட்டாங்களா இருக்கு பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சத்யா நான் பேசுறது கேட்குதாமா சிச்சோ சத்யா பேச மாட்டேங்கிறாங்க என்ன கோபம் தெரியல எனக்கு எல்லாரும் கேட்குதா நான் பேசுறது மற்றவங்களுக்கெல்லாம் கேக்குது சார் அப்புறம் சத்யா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இப்போ 95 தான் ரைட் ஆன்சர்னு சொல்லிட்டேன் சத்யா தான் போட்டிருக்குது அவங்ககிட்டயே கேட்கல எப்படி 95 போட்டிங்கன்னு சொன்னாங்க சார் அவங்க கமெண்ட்ல போட்டுருவாங்க சார் அவங்க கிட்ட மைக் இல்லையா சரி ஓகே பரவாயில்ல இங்கே பாருங்கள் எப்படி 95 பாரு அதுக்குள்ளே இந்த கால்குலேஷன் விண்டோ என்ன எடுக்க ரெடியாக மாட்டேங்குது பார்ப்போம் 9x + 7 × 2x + 9ன்னா முதல்ல 9x + பாரு வந்துருச்சு கால்குலேஷன் விண்டோ வந்துருச்சு மைக் ரிப்பேர் ஆயிருக்கான் சார் பரவாயில்லம்மா பரவாயில்ல ஓகே ஆல் ரைட் பாரு கால்குலேஷன் நான் பாரு இதை போடுறேன் பாரு ஒரு நிமிஷம் இருங்க கால்குலேஷன் விண்டோ ஓப்பன் ஆகட்டும் 9x + 7 + 2x + 9 ஆமாம் 2x + 9 அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்த்தா அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதுலேருந்து நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம் 95 வரும் பாருங்கள் வந்துடுச்சுப்பா ஓகே 9x + 7 × 2x + 9 இப்படி தானே ரெண்டு ஃபேக்டர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும் இப்போ 9x + 7 2x ஆல் மல்டிப்ளை பண்ண 9x × 2x 18x². கரெக்ட் தானே? ப்ளஸ் 7 × 2x 14x. அப்புறம் 9x + 7 9 ஆல் மல்டிப்ளை 9x × 9 81x ப்ளஸ் 7 × 9 வந்து 63. இப்போ இதை வந்து 18x² ப்ளஸ் 14x + 81x எவ்வளோ? 95x தானே? 14x + 81x வந்து 95x எழுதலாமா? அப்ப என்ன கேள்வி? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸுக்கு முன்னாடி வர நம்பர் என்ன? என்ன நம்பர் அது? 95
95. 95 என்பது சரியா. அதான் அந்த பொண்ணு அப்படிதான் போட்டிருக்குது. அது சொல்ல முடியல அதனால. இதுதான் அர்த்தம். அந்த கேள்வியோட அர்த்தம் இதுதான். அந்த ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாம் பண்ண தெரியும். எனக்கு தெரியும் உங்களுக்கு பண்ண தெரியும்னு. ஆனால் அந்த கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டுட்டா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், குழம்பிடுவோம். அப்படி தானே சௌந்தர்யா? கேள்வியை வித்தியாசமாக கேட்டால் நம்ம ஏன்னா நம்ம அந்த மாதிரி கேள்வியை நமக்கு எக்ஸாமில் பார்த்ததில்ல. இந்த போட்டித் தேர்வில் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பான். அதனால தான் 2 முறை படிக்கணுங்கிறது. கேள்வி புரியிருக்கே 2 முறை படிக்கணுங்கிற காரணம் அவன் வேறு மாதிரி கேட்பான். அதனால் பார்க்கணும். ஓகே, வெரி குட், ரைட். அடுத்த கேள்வி. இது நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் NMMS ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். ஆனால் கொஞ்சம் கஷ்டம். பரவாயில்ல, போடுறீங்கன்னு பார்க்க. நீங்களே ஒரு நிமிஷம் எடுத்து போடுங்க, நான் வந்துடுறேன். 1 minute எடுத்து போடுங்க, நான் வந்துடுறேன். எஸ், போட்டாச்சா? 5 சார். ஐ திங்க் இருங்க, நான் பார்த்துட்றேன். 5 வருதான்னு பார்க்குறேன். ஆமாம், 5 இஸ் த ரைட் ஆன்சர். யார் சொன்னது? நான் என்ன யார்? கார்த்திகா. அப்போ சொல்லணுமில்ல. நானும் சொன்னால் எனக்கு எப்படியம்மா தெரியும்? நம்ம டெய்லி பார்த்துங்க போது கிளாஸ் ரூமில் நீங்கள் சொன்னால் நானும் சொன்னால் ஓகே. இதில் ஆன்லைனில் பார்க்க முடியாது. 1-2 பேர் குழந்தைகளோட பேர் தெரியும். ஓகே, 5 இஸ் கரெக்ட் ஆன்சர். மற்றவங்கெல்லாம் வருதான்னு பார்க்கலாம். யூ டேக் 1 more minute. இந்த மாதிரி கேள்வி வந்தால் அவசரப்பட்டு போட்டு தப்பாக போட்டு வராதிங்க. 1 நிமிஷம் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் தப்பு இல்லை, பார்க்கலாம் எக்ஸாமில் கூட. அப்புறம் கார்த்திகா கிட்ட போய்க்கலாம். எப்படி கார்த்திகா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு போய்க்கலாம். சார் இருங்க சார், போட்டு பார்க்கலாம். போட்டு பாருங்க, நீங்களே போட்டு பாருங்க. நானும் தெரிஞ்சவங்க போடுறது அவ்வளோ நல்லதில்லை உங்களுக்கு. நீங்களே போட்டு பாடுறது நல்லது. சரி, டு சேவ் டைம் நான் போடுறேன். கொஞ்சம் எல்லாம் லிசன் பண்ணுங்கள். எல்லோரும் லிசன் பண்ணுங்கள். நீங்கள் பாதி கரெக்டாக போட்டிருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போ இந்த மாதிரி வந்தால் மொத்தம் எத்தனை ப்ராக்கெட் இருக்குண்ணா? கார்த்திகா, மொத்தம் எத்தனை ப்ராக்கெட் இருக்குண்ணா? ஹலோ, 2 brackets sir. 2 brackets இருக்கு. அதில் இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டை தான் முதல்ல எடுத்துக்கணும். இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டுங்கிறது 8 to the power 1/3 ப்ளஸ் 27 to the power 1/3. அதுதான் இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்குது. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 8 to the power 1/3 8க்கு பதிலாக 2 கியூப்னு எழுதலாமா? எஸ் சார். அப்போ 2 கியூப் to the power 1/3 என்ன? 2 கியூப் 3 into 1/3. அந்த 3 கேன்சல் ஆகிடுது. அப்போ 2 power 1. ஸோ 8 to the power 1/3 வந்து 2. 8 to the power 1/3 வந்து 2. அப்புறம் அடுத்தது 27 to the power 1/3 என்ன வரும்? 3 சார். 3 வரும். அப்போ இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டில் இப்போ நம்ம 2 + 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 2 + 3 கூட்டினா 5. 5 அப்புறம் அந்த இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் போயிடுச்சு. 5 கியூப் வந்துருச்சு. நம்ம கியூப் போட்டிருக்காங்க. 5 கியூப், அப்புறம் ஒரு 5 வெளியே இருக்குது. 5 கியூப் இன்ட்டு 5 எவ்வளோ? 5 to the power 4. 5 to the power 4, அதோட ஹோல் பவர் 1/4. அப்போ எவ்வளோ வரும்? 5 to the power that 4 into 1/4, that is 1. ஸோ 5 power 1. 5 power 1 is 5. புரிய மாட்டேங்குது. புரியல? புரியலன்னு தெரிஞ்சுட்டேன் நான். இங்கே பாருங்கள், இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் போவோம். இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 power 1/3.
அடுத்தது ப்ளஸ்ஸு சரி 8 பவர் 1/3. அடுத்தது 27 to the power 1/3. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 8 என்பதுக்கு பதிலாக நான் வந்து 2 கியூப்னு எழுதுகிறேன். சரி 2 to the power 3 இப்படி எழுதுகிறேன். 2 to the power 3 whole power 1/3 இல்லையா? 2 to the power 3 whole power 1/3 வந்து எப்படி எழுதலாம்னா 2 அந்த 3 into 1/3 அப்போ 1. அந்த 3 உள்ள ஒரு 3 வெளியே 1/3 இருக்குது. அப்போ 3 into 1/3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 வருது. அப்போ 2 power 1 ஆகிடுது. தட் இஸ் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி 27 to power 1/3 27 வந்து 3 கியூப்னு எழுதலாம். 3 to the power 3 bracket closed into to the power 1/3. அப்போ இங்கேயும் 3 into 1/3 வந்து 3 கேன்சல் ஆகிடுது. இப்போ 3 power 1 திஸ் இஸ் ஈக்குவல் டு 3 power 1 தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன ஆச்சுன்னா அது 2 + 3 ஆச்சு. அது ஈக்குவல் டு 5. இப்போ அந்த கேள்வி என்ன இருக்குன்னா பாருங்க, கேள்வி என்னன்னா 5 into அந்த இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டை நம்ம 5 கியூப்னு இப்போ 5 அது வெளியே ஒரு கியூப் இருக்குது, அதனால் அப்படியே அந்த கியூப் போட்டுக்குவோம். அப்போ இதனோட to the power 1/4 அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ சார் நான் ஒரு சம் அனுப்பியிருக்கேன் சார். இந்த சம் சார் நான் போட்டிருக்கேன் சார். அது எப்படின்னு பாருங்க சார், கரெக்டானு பாருங்க சார். அதுக்கப்புறம் பார்க்கலாம். முதல்ல எல்லாம் கவனிங்க. முதல்ல 5 கியூப் + 5 வந்து 5 to the power 4 into to the power 1/4. அப்போ 4 into 1/4 equal to 1. ஸோ இது ஈக்குவல் டு 5 power 1. சரி 5 power 1 equal to 5. அதுதான் ஆன்சர். இருங்க, அந்த தம்பி என்னமா போட்டிருக்கான் நம்ம பார்த்துடலாமா? என்ன போட்டிருக்கிறாரு, எங்கே போட்டிருக்கிறாருன்னு பார்ப்போம். I am a boy does not have a mic. Mic is repaired. Okay. நீங்கள் எங்கே போட்டிருக்கீங்கன்னா எங்கே போட்டிருக்கீங்க? ஓகே, நோ ப்ராப்ளம் சத்யா, நோ ப்ராப்ளம் சத்யா. என்னம்மா? குரூப்ல அனுப்பியிருக்கேன் சார். ஓ, குரூப்பில் அனுப்பிச்சிருக்கியா? இரு பார்க்குறாரு. ஓ, இப்படி அப்படி போயிட்டார் இவர். சரி இது கரெக்ட் தான்ப்பா. கரெக்ட் இப்படியும் போடலாம். அது ஏன் நீங்கள் 625க்கெல்லாம் போனீங்க? போகவே வேண்டியதில்லை. 5 into 125 போட்டிருக்க வேண்டியதில்லை. அந்த 125 இஸ் 5 கியூப். 5 into 5 கியூப் இஸ் 5 power 4. 5 power 4 4 power 1/4 இஸ் 5. அப்படி போய்க்கலாம். அந்த 625 லெவல் முடியெல்லாம் போக வேண்டியதில்லை. சரியா? ஓகே சார். ஓகே கரெக்ட். அப்போ 5 எல்லாருக்கும் புரிஞ்சுதாம்மா? எஸ் சார், நல்லா புரிஞ்சுது. ஆமாம், பார்த்துங்க. ஏன்னா இது மாதிரி கேள்வி கொஞ்சம் டஃப்பான பேப்பர். இது நான் பார்த்து தான் எடுத்தேன். இருந்தாலும் டஃப்பான பேப்பர் நம்மளால் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு திடீர்னு டஃப்பாக வந்து வச்சுங்க, ஐயோ எங்கள் நம்ம வாத்தியார் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்தது பாருங்கள். சரி, இது பாருங்கள். The numbers 2, 3, 4, 4, 2x + 1, 5, 5, 6, 7 are written in the ascending order. If the median is 5, then find x. If median is 5, find x ன்னு வருது. மீடியன் என்ன? நடுவால் இருக்கிற நம்பர். நடுவால் இருக்கிற நம்பர்னா மொத்தத்தில் 10 நம்பர் இருக்குது. 4 5 இல்லை 4 5 6 7 8 9 நம்பர் தான் இருக்குது. அப்போ இதில் மீடியன் நம்பர் எவ்வளோ? 2x + 1 அப்போ 2x + 1 is equal to 5ன்னா அப்போ x equal to எவ்வளோ? 4. ஏய் கண்ணா, 3 sir. கண்ணா என்ன அவசரப்பட. 2x + 1 equal to 2 5. sir. 2. யார் 4ன்னு சொன்னது? அந்த பையன் யார்? பேர் சொல்லுங்க. புருஷோத்தமன் சார். புருஷோத்தமன். அவசரப்படக்கூடாது. நீங்கள் அவசரம் கொடுக்கையா இருப்பீங்களாட்டு. தப்பு பண்ணிடுவீங்க. எனக்கு பயம் என்னன்னா இங்கே தப்பு பண்ணுங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக ஏற்றுக்குவேன். ஆனால் எக்ஸாம் தப்பு பண்ண ஹாப்பியாக ஏற்றுக்க முடியுமா? நோ சார். நீங்கள் உங்களுக்கு அறிவு இருக்கலாம், இருந்தாலும் மார்க் வராது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி அவசரத்தில் தப்பு பண்ணிடுவீங்க. ஓகே, நான் மேத்ஸ் மட்டும் இருப்பார். இன்னொரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இந்த மேத்ஸ் 104 பாருங்கள்.
104 கேள்வி. பின்வருவன்ட்டு பொறுத்துக. எந்த பொறுத்துக கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். சார் ஏபிசிடின்னு இருக்கு. 1 2 3 4 இருக்கு. தெரியுதா இந்த புது புது பேப்பரு? சார் ஃபர்ஸ்ட் 3 சார். ஏக்கு 3 சார். ஏக்கு 3, பிக்கு 4, எஸ் சார். சார் செகண்ட் ஆப்ஷன் சார். செகண்ட் ஆப்ஷன் சார். ஏக்கு 3, ஆமா சார். பிக்கு 4, செகண்ட் ஆப்ஷன். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தது 998 மதிப்பு என்ன? இது போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. 998 மதிப்பு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா நார்மலாக இப்படி கண்டுபிடிப்போம் பாருங்க. போட்டிருக்கோம் சார். சரி பரவாயில்ல, சிலருக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டோம், நம்ம மறுபடியும் போடலாம். 998ஓட ஸ்கொயர் அப்படி தானே? சரி 900 என்ன கேட்டிருக்கான்? ஸ்கொயர் தான் சார். ஆமாம், ஸ்கொயர் மதிப்பு என்ன அப்படி என்ன அர்த்தம்? என்ன பண்ணுவோன்னா 998 இன்ட்டு 998 இப்படி போடுவோம். தப்பில்லை, இப்படியும் போடலாம். ஆனால் இன்னொரு சுருக்கு மெத்தட் இருக்குது. 1000 - 2ன்னு போடலாமா? எஸ் சார். a minus b whole square equal to a square plus b square minus 2ab. போடுங்க, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் போட்டு சொல்லுங்கள். நான் அதுக்குள்ளே ஒரு கால் வந்தது, பேசிட்டு வந்துடுறேன். நேற்று ஒரு சில குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தோம் இல்லையா? எஸ் சார். அதுலேருந்து ஒருத்தர் அப்பாவோ அவங்க வாத்தியார் கூப்பிடுறாரு, கொஞ்சம் பேசிடலாம். வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. கண்டிப்பா சார். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? ஆமாம் வந்துருந்தாங்க. பரவாயில்ல சார், பரவாயில்ல. ஐயா அப்படி இல்லை, நல்ல குழந்தைகள் எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணுறோம் சார். நீங்கள் யாராவது முடிஞ்ச வரலும் பண்ணுவோம். அதாவது நம்ம முடியாததும் இருக்கும், முடிஞ்ச வரலும் பண்ணுவோம். ஆமாம் பூபேஷ், பூபேஷன்மா. ஆமாம் நல்லா சொல்கிறேன் சார். அதான் ஆன்சர் நல்லா சொல்கிறான். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. நான் கிளாஸ் எடுக்கிறதில்ல, அவனுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பான். நான் அந்த மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதுவுமே எடுக்கிறதில்ல, எல்லாம் மற்ற வாத்தியாரும் எடுக்கிறாங்க. சும்மா நான் ஒரு 5 நிமிஷம் உட்காருவேன், அப்போவே எனக்கு அவ்வளோ நல்லா ஆன்சர் பண்ணுறான். பரவாயில்லையே, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கானேன்னு சொல்லுவேன். நல்லா சொல்லித்தரீங்க சார். இன்ஃபேக்ட் நேற்று அந்த ஜான்சியோட வந்து அவங்க மாமா சொல்லிட்டாரு, அவர் அந்த அருள் சிவா இல்லைன்னா அந்த ஸ்கூலே இல்லை சார் அப்படின்ட்டார் ஒரேடியா. சரி ரொம்ப சந்தோஷம். நல்லா யூ ஆர் ஆல் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஜாப்ஸ். அதுவும் ஒரு கவர்மெண்ட் செட்டப்லேருந்து பண்ணுறது கஷ்டம் சார். எங்களை மாதிரி தனியாக இருக்கிறது வேறு, கவர்மெண்ட் செட்டப்லேருந்து பண்ணுறது கஷ்டங்கிறது எனக்கும் தெரியும், நம்ம பார்க்குறோம் இல்லையா? எனிவே யூ ஹவ் டன் எ குட் ஜாப் அண்ட் தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி. அந்த வைசியா கிளப்பு, ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகளை கண்டுபிடிச்சி நம்ம அவங்கள கொண்டு வரதுங்கிறது தே ஆர் வெரி ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். பண்ணிடலாம். நான் இன்னும் உட்காந்து பேசக்கூட அவங்ககிட்ட. நான் சும்மா ஒரு நாள் எங்கூர் பையனாட்டு இருக்கு அப்படின்னு நான் பேசுகிறேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அதான் எஸ் சார். நீங்கள் இந்த செவ்வாய் புதன் இருப்பீங்களா சார் அந்த பக்கம்? 9,96,004 சார். ஓ, சென்னை கிளம்புறீங்க. ஓகே, நான் அந்த பக்கம் வருவேன். முடிஞ்ச அந்த பூபேஷ் கூட நான் ஃபோன் பண்ணிட்டு பார்க்குறேன். ஜான்சியும் பார்த்துட்டு சும்மா நான் ஒரு வண்டியில் தான் வரேன், அதனால அப்படியே பார்த்துட்டு வரேன். ஓகே, இல்லை நான் அவங்க அந்த ஏரியாவுக்கே பக்கத்தில் போய் ஃபோன் பண்ணால் அப்புறம் பார்த்துட்டு வரேன். பண்ணிடலாம் சார், ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சார். அதனால தான் நாங்கள் இந்த பொங்கலுக்கு கூட எல்லா கிளாஸ் வச்சுருக்குறோம், லீவ் விடல. ஏன்னா பொங்கலுக்கு எல்லா நாளும் கிளாஸ் வச்சுருக்கோம். அது ஒரு 2 குழந்தைங்க அப்படி கேட்டாங்க, அதனால வச்சுருக்கோம். ஆமாம், இல்லை சரி சார். இந்த ஃபிசிக்ஸ் வாத்தியார் வந்து அவர் எம்எஸ் இன் யூஎஸ் டெக்ஸஸில், பிடெக் ஃப்ரம் இது பிஎஸ்சி. அப்புறம் சொல்ல வேணும் அவங்கெல்லாம் நம்ம சார். அவங்க சார் ஒரு சீக்ரெட் என்னென்னா, தம்பிகளாம் ஒரு 2 நிமிஷம்ப்பா, நான் சாரோட பேசிகிட்டு இருக்கேன், வந்துடுறேன்.
Yes, sir. இருக்கிற 16-17 டீச்சரில் இருக்கிறதுலையே மோசமான டீச்சர் நான் தான். அவ்வளோ நல்லா எடுக்கிறாங்க சார், உண்மையாகவே சொல்கிறேன், ஜோக்கா சொல்ல, அவ்வளோ நல்லா எடுக்கிறாங்க. தேர் ஆல் டூ குட். பை காட்ஸ் கிரேஸ் நமக்கு வந்து அமைஞ்சிருக்காங்க பாருங்கள். அதுக்கு தான் நம்ம கடவுளை நம்ம நன்றி சொல்லணும். தேர் ஆல் வெரி குட். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே சார், நம்ம பேசுவோம். ஓ சாரி கண்ணா, கொஞ்சம் இதாயிடுச்சு. என்ன கேள்வி பார்த்தோம்? ஆதிலட்சுமியா? எவ்வளோ? 9,96,004, sir. 9,96,004. Yes, sir. அதாவது மூணாவது ஆப்ஷனா? Yes, sir. Yes, sir. அவசரத்தில் என்ன பண்ணுவோம்னா ரெண்டாவது ஆப்ஷன் போட்டுருவோம். இதான் அதுக்கு தான் கொடுத்துருக்க அப்படி. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு கேள்வி போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பசிக்கும்னு எனக்கு தெரியும். இல்ல சார், நாங்க காலையிலே சாப்பிட்டு இல்லை சில சௌந்தர்யாலாம் சாப்பிடல. அப்போ அவங்களையும் நம்ம யோசிக்கணும். Sir, spoken English class இருக்கு சார். ஆமாம், அந்த கிளாஸ் இருக்குது. அப்புறம் டிஎன்சிஎம் டேலண்ட் டெஸ்ட் அந்த கிளாஸ் இருக்குது. சண்டே ஆனால் எங்களுக்கு 5 கிளாஸ் வந்துடுது இப்போலாம். எனவே நான் இப்போ முடிச்சிடுறேன். ஒரே ஒரு கேள்வி. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு a² - b² சதுர அலகுகள் மற்றும் அகலம் a - b அலகுகள் எனில் அதன் நீளம் என்ன? A plus B சார். A plus B. ஏன்னா ரெக்டாங்குலருக்கு ஏரியா வந்து L into B, லென்த் இன்ட்டு பிரெத், அதாவது நீளம் இன்ட்டு அகலம். இப்போ ஏரியா கொடுத்துட்டான், அகலம் கொடுத்துட்டான். அப்போ நீளம் வேணும்னா ஏரியா டிவைடட் பை அகலம் இல்லையா? ஏரியா வந்து a² - b², அதுக்கப்புறம் a - b வகுத்தால் a plus b. ஏன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, a² - b² ஈக்குவல் டு a plus b இன்ட்டு A plus B into A minus B. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், நான் எழுதுகிறேன் அந்த ஃபார்முலா, தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கலாம். a² - b² இஸ் ஈக்குவல் டு a plus b into a minus b. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த ப்ராப்ளம் போட்டுக்கலாம். ஓகே, ஐ திங்க் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் மீண்டும் நம்ம அப்போ இந்த இது என்எம்எஸ் பரிச்சை கிளாஸ் வந்து திங்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் ஒரு 3-4 கிளாஸ் வச்சுக்கலாம். ஒரு நாள் லீவ் விட்டுடலாம். ஏதோ ஒரு நாள் லீவ் விட்டுருவோம். சரி, எல்லா நாளும் வச்சு நான் போடுறேன். அதில் ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அது தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார் 17ஆம் தேதி நீங்க வருவீங்களா சார்? எங்கே வருவேன்? கோவிலம்பட்டி அந்த மோகன் சார்லாம் வருவாங்கன்னாங்க சார். இல்லைப்பா, நான் எங்கேயும் வரக்கல. டூ மெனி கிளாஸஸ், நீட்டு, ஜேஇ, டிஎன்சிஎம், உங்கள் ட்ரஸ்ட்டு, என்எம்எம்எஸ், இத்தனை கிளாஸ் போயிட்டுருக்குது. எல்லாம் நான் எடுக்கிறதில்ல, பல டீச்சர்கள் எடுக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. இன்னொரு நாள் வரேன், சரியா? ஓகே சார், நெக்ஸ்ட் டைம் வரேன். 17ஆம் தேதி இங்கே சென்னையில் தானே? எஸ் சார், 17. கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. சரவணன் சார் கூப்பிடுறாரு, மோகன் சார் கூப்பிடுறாரு. நான் எங்கேம்மா வருவேன்? சார், மோகன் சார் எல்லாருமே வராங்க. இல்லை, நீங்களாம் இருங்க தம்பி, குழந்தைகளா. இந்த இடம் மன்னித்துக் கொள்ளுங்கள்.